அம்மாவுக்கு வந்து ஜுரத்தினால தான் தொண்டை கட்டி இருக்குது. அம்மா வந்து டேப்லெட் வந்து போட்டிருக்காங்க. பார்க்கணும் இன்னைக்குள்ளே சரியாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா திருப்பி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகணும். சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ எதுக்குமா வைக்க போட்டு மூடி வச்சுக்கிறாங்க? வெயில் இருந்தால் ரொம்ப கண்ணி போடும் இல்லையா, அதெல்லாம் செய்கிறாங்க. சிறு தான் திறந்து வச்சு விற்பாங்களே, நம்ம வீட்டை போய் திறந்து சாப்பிடுவாங்க. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ தான். என்னடா எடுத்தோன்னே சாப்பிட்ற வீடியோன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த ஒரு வேலைக்காகவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்காகவே வந்து வெளில போகிறேன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே. ஆமாம், அப்பா வந்து வாங்க சாப்பிட்டு வரலாம் வெளியில் போய் சொல்லி கூட்டாங்க. என்னடா நம்ம திடுக்குன்னு கூப்பிட்றாங்கன்னு நினச்சி எங்களுக்கே ஒரு ஷாக் ஆயிடுது. சரி, கூட்டத்தை நம்ம மறுப்பு சொல்லக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால சரி வாங்க போயிட்டு என்ன அப்பா ஆர்டர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்சது பிரியாணி தான். பிரியாணி வாங்கி தருவாங்க, சாப்பிட்டு வர வேண்டியதான். சரிம்மா, சரி வாங்க போகலாமாப்பா? காசு அமௌண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கினியா? நானே எடுத்துக்கணும், நீ தான் பார்சல் பண்ணுறது, எங்களும் எடுத்துக்கினீங்களான்னு கேட்குறீங்க. சரி போகலாமா? அங்கே இங்கே இந்த கரையை அப்பா நம்ம விழுப்புரம் போகலான்னு சொல்லி போட்டேன். அப்பா அப்போ எல்லாம் எனக்கு உடம்பு டயர்டாக சேர்த்து கிடைக்க போயிடலாம் சொல்லி விழுப்புரத்துக்கு அரசூருக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு. சரிம்மா, பிரியாணி சாப்பிடுன்ற ஒரு முடிவுல மாற்றமே இல்லாமல் கடை இருக்குதோ இல்லையோ இருக்கிற கடையில் போய் சாப்பிடணும்னு வந்தாச்சு. நீங்கள் சொன்ன கடை இதுதானா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. அம்மா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம், ஆனியனோட வந்து பிரியாணி வந்து சூப்பராக வந்து இருக்கு. நல்லா இருக்குதாம்மா? சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க. நல்லா இருக்குதாப்பா? சரி சாப்பிடுங்க. இல்லை சாப்பிட்றது சாப்பிட்டு பார்சல் வேறு தனியாக ஹீரோ வரும்போது வீட்டில் வச்சு காசாக்குவாங்க. ஹீரோ சரிம்மா, சரி போகலாமாப்பா? என்ன நெக்ஸ்ட்டு எங்கே பர்ச்சேஸ்? அப்பா வந்து தர்பூசணி 6 கிலோ இருக்கு. சரி சரிம்மா. சரி, உங்களுக்கு பிடிச்ச காய் ஒன்று வாங்குங்க. ஹில்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே தர்பூசணி தான் அதிகமாக. சரிம்மா, சரி வாங்க. எவ்வளோ எதுக்குமா வைக்க போட்டு மூடி வச்சுக்கிறாங்க? வெயில் இருந்தால் ரொம்ப கண்ணி போடும் இல்லையா, அதெல்லாம் செய்கிறாங்க. சிறு தான் திறந்து வச்சு விற்பாங்களே, நம்ம வீட்டை போய் திறந்து சாப்பிடுவாங்க. சரிம்மா. என்ன ஜூஸ் குடிக்க வந்துருக்கீங்களா? குடிங்களா? ஜூஸ் நான் குடிக்கிறேன், ஐஸ் கட்டி போடல. நான் அப்பா வந்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்து விழுப்புரம் வந்து பிரச்சனை. சரிம்மா, சரி குடிங்க. என்ன கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியே வச்சு வாங்கி குடிக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், மணி 4 ஆகுது, அதனால தான் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் சொல்லி குடிக்கிறேன். டேஸ்டி சரியா? வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு நடக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து விழுப்புரம் வந்து போனேன் இல்லைங்களா, அப்போ வந்து வந்ததும் வந்துட்டோம் எப்படி வெறுங்கையோட வார்த்தைன்னு சொல்லி பார்த்துட்டு அம்மா வந்து வெள்ளேரி பிஞ்சுலாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து 20 ரூபாய். இந்த மாதிரி வந்து 2 வந்து வாங்கினாங்க. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து 40 ரூபாய் வெள்ளேரிக்காய் வாங்குகிறோம், ஒரு காய் கூடமா எக்ஸ்ட்ரா தரமாட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காய் வாங்கினாங்க. அந்த காயோட நிலமை எப்படின்னா கசப்பு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே வெள்ளரிக்காய் வந்து கசக்காது சொல்லிட்டு வாங்கினா, ஒரு வேளை எல்லா காயும் கசக்குது அப்படி சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு அங்கேயே ஒரு காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். மற்ற எந்த காயும் வந்து காசு கொடுத்து வாங்க வந்து எதுவுமே வந்து கசக்கல. ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினாலே அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கசச்சிட்டு. அதுக்கப்புறம் அதை அங்கேயே தூக்கி அடைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். அதனால் வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் போட்டு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், என் வாய்ஸ் ரொம்ப ட்ரிம்மாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து ரொம்பவும் வந்து உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வாய்ஸை கேட்டாலே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. அம்மா உங்கள் வாய்ஸை மட்டும் சொல்லுங்க, காட்டுங்க. என்ன காட்டு? நேற்றுல நல்லா தான் இருந்தது, இன்றைக்கி பார்த்தா சுத்தமாக தொண்டை கட்டிச்சு. சுட தண்ணி குடிச்சதுனால தொண்டை கட்டிச்சின்னு தெரியல, எப்படின்னு தெரியல. இதுக்கே வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தினைக்குமே அம்மா வந்து சுட தண்ணி தான் வந்து குடிக்கிறாங்களே.
சுடு தண்ணி குடிச்சும் வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. எனக்கு தொண்டெல்லாம் லேசாக வலிக்க ஆரம்பிச்சிது. வலிச்சதுலேருந்து தொண்டை சுத்தமாக கட்டிச்சு சுடு தண்ணி குடிச்சோடனே. அதுதான் என் வாய்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜுரம் வந்தது, ரெண்டாவது இப்போ அம்மாவுக்கு. ஏன்னா என்னை விட அம்மாவுக்கு தான் அதிகமாக மோசமாக வந்து ரொம்ப வந்து தொண்டெல்லாம் வந்து கட்டியிருக்கு. பாவம் அம்மா. வந்து எல்லா கிரேப்ஸையும் வந்து கழுவி வந்து எடுத்துக்கலாம் ஜூஸ் போட. சரிம்மா. இப்போ வந்து நல்லா வந்து கழுவி வச்சு வந்து மிக்ஸியில் வந்து சேர்த்துக்கலாம். ஜூஸ் அரைக்கிறதுக்குன்னு மிக்சி இருக்குது வேஸ்ட்டாக. ஆமாம், நம்ம வந்து சட்னி அரைக்கிற மிக்சியில் வந்து நல்லா அரைக்கணும். இப்போ என்ன போட போகிறீங்க? சர்க்கரையா? ஆமாம். என் வாய்ஸ் இப்போ கேட்டுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் என்ன சொல்ல போகிறாங்க தெரியலப்போ. கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணலாம் மாற்றின்னு சொல்லி உங்கள் அளவு சரிப்பாங்க. சர்க்கரை கம்மியாக போடுமா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஜூஸ் வந்து போட்டாச்சு. பார்த்தீங்களா சப்ஜாவை அதை வந்து நல்லா ஊற வச்சு போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்து திராட்சைனால கடிச்சு சாப்பிட்டு பழக்கமான எனக்கு ஜூஸ் குடிக்க ஒரு மாதிரியே இருக்கு. கடையெல்லாம் ஜூஸ் போட்டாங்க, ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்கள் குடிச்சு பார்க்குறீங்களா? நான் குடிக்கல, நீ குடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கிரேப்ஸ் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டேன். டாட்டா பாய். வந்து ஃபீவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீவர்னால தான் வந்து தொண்டெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கட்டியிருக்கு. இது அம்மா வந்து டேப்லெட் வந்து போட்டிருக்காங்க. பார்க்கணும் இன்னைக்குள்ளே சரியாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் திருப்பி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகணும். சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.